அடுத்து மாங்கன்று ஒன்றில் ஒட்டுதல் மேற்கொள்வதை அவதானிக்கின்றீர்கள். இதில் நாங்கள் ஆரம்பத்தில் ஒட்டுக்கட்டை ஒட்டுக்கிளை என்பவற்றை தயார்படுத்தல் வேண்டும். ஒட்டுக்கட்டை நன்கு பரந்த வேர் தொகுதியை கொண்டதாகவும் சூழலை நன்கு சகித்து வளரக்கூடிய தாவரமாகவும் இருத்தல் அவசியம். ஆரோக்கியமான நோயற்ற தாவரமாக இருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு ஒட்டுக்கட்டையை நாங்கள் தெரிவு செய்த பின்னர் ஒட்டுக்கிளையை சிறந்த தாய் தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். இங்கு ஒட்டுக்கட்டையிலிருந்து அங்குர பகுதி வெட்டி அகற்றப்படுவதை அவதானிக்கின்றீர்கள். வெட்டி அகற்றப்பட்ட பின்னர் அங்குர பகுதி வெட்டி அகற்றப்பட்ட பின்னர் 5 சென்டிமீட்டர் அளவிலான பிளவு ஏற்படுத்தப்படுகின்றது. இதற்காக ஒட்டுக்கத்தி பயன்படுத்தப்படுகின்றது. ஒட்டுக்கத்தி தூய்மையானதாக இருத்தல் அவசியம். இந்த கிளை ஒட்டுக்கட்டை விட தடிப்பாக உள்ளதால் பொருத்தமற்றதாக இருக்கும். ஒட்டுக்கட்டையும் ஒட்டுக்கிளையும் ஒரே தடிப்பில் இருக்க வேண்டும். இது வேறின தாவரம் என்பதால் ஒட்டுவதற்கு பொருத்தமானது என்று. இந்த கிளை மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஒட்டுக்கட்டையின் தடிப்பில் அமைந்துள்ளது. இது பொருத்தமற்றதாக இருக்கும், ஏனெனில் ஒட்டுக்கட்டையின் தடிப்பை விட குறைவாக உள்ளது. ஒட்டுக்கிளையை தயார் செய்யும் போது அதில் உள்ள இலைகளை அரும்புகளை அகற்றி நுனியரும்பை மாத்திரம் விட வேண்டும். ஒட்டுக்கட்டையும் ஒட்டுக்கிளையும் ஒரே தடிப்புடையதாக இருந்தல் வேண்டும். இங்கே காட்டப்பட்டுள்ளது பொருத்தமான ஒட்டுக்கிளையாக உள்ளது. இந்த ஒட்டுக்கிளையை ஆப்பு வடிவில் சீவி அகற்ற வேண்டும். இதற்காக நீங்கள் கூரான ஒட்டுக்கத்தியை பயன்படுத்தலாம். இதனால் சீரான வெட்டை ஏற்படுத்த முடியும். ஒட்டுக்கட்டையினில் ஏற்படுத்திய பிளவினுள் ஒட்டுக்கிளையை நன்கு பொருத்தும் வகையில் வைத்தல். இவ்வாறாக வைக்கப்பட்ட ஒட்டுக்கட்டையை ஒட்டுக்கிளையுடன் இணைத்து கீழிருந்து மேலாக ஒட்டு நாடாவினால் இறுக்கமாக சுட்டி காட்டுதல் காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறாக கீழிருந்து மேல் நோக்கி சுற்றும் போது மழைநீர் போன்ற உட்செல்லுதல் தவிர்க்கப்படும். ஒட்டுப்பகுதிக்கு கீழே அரும்புகள் எதனையும் ஒட்டுக்கட்டையில் அரும்புகள் எதனையும் விட்டுவிடக்கூடாது. அதனை அகற்றல் வேண்டும். இவ்வாறாக கட்டிய பின்னர் ஒட்டு முளையை மூடி கொளத்தின் தாளினால் சுட்டி கட்ட வேண்டும். ஒட்டமடியை நாங்கள் சுற்றி கட்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒட்டுக்கட்டையில் பிளவை ஏற்படுத்தும் போது 15 தொடக்கம் 20 சென்டிமீட்டர் நிலைமட்டத்திலிருந்து 15 தொடக்கம் 20 சென்டிமீட்டர் மேலே இருக்கும் வகையில் பேண வேண்டும். அந்த பிளவை ஏற்படுத்துதல் வேண்டும். ஒட்டு முளையில் இருந்து அரும்புகள்
அரும்பு வளரத் தொடங்கி இருப்பதை அவதானிக்கின்றீர்கள். இவ்வாறு வளர்ந்த அரும்பு 21 நாளின் பின் நாம் பொலித்தீனை கலட்டி விட முடியும். பொலித்தீனை கலட்டி விடும்போது அரும்பு வளர்ச்சி நன்றாக இருக்கும். 45 நாட்கள் சென்ற பின் நாம் போட்டு கட்டையுடன் பிணைந்துள்ள பகுதியில் உள்ள கட்டை அவிட்டுவிட முடியும். இவ்வாறாக ஒட்டப்பட்ட தாவரத்தை நடுகைக்கு தயாரான நிலையில் உள்ளதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 45 நாட்களின் பின் அத்தாவரம் நடுகைக்கு உகந்ததாக காணப்படும். ஆப்பொட்டு வடிவில் ஒட்டப்பட்ட உருவாகியுள்ள தாவரத்தை